ஹலோ ஹாய், நான் உங்கள் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா என்எஸ்சி ஆப்ஷன் செயினோட டேட்டா தான். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ் இதை வந்து எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி அவங்க ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தகவல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை நான் காமிச்சிருக்கக்கூடியது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற என்எஸ்சி ஆப்ஷன் செயின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியோட நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுருக்கேன் இந்த சார்ட். இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான பார் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லென்த்தாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ். ஸோ தட் மீன்ஸ் செல்லர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த கிரீனில் ஒரு பார் இருக்கு, ரெட்ல ஒரு பார் இருக்கு. நம்ம வந்து பேசிக்காக என்ன நினைப்போம்னு கேட்டிங்கனாக்கா கிரீனில் இருக்கக்கூடிய பாரோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ஜெனரலாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்னா அது வந்து கால் ஆப்ஷனா இல்லை பையரா அப்படின்னு நினச்சிப்போம். அதே மாதிரி ரெட்ல இருக்கக்கூடிய பார் வந்து செல்லரா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் பேசிக்கா. பட் அப்படி வந்து இங்கே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸோ கிரீன்ல இருக்கக்கூடிய பார் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க கிரீன் பார் அதிகமாக இருந்தால் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. புட் ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இந்த கிரீன் பார் இருக்கு இல்லைங்களா? இந்த கிரீன் பாரோட வேல்யூ வந்து என்ன சொன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,000 அப்படிங்கிற லெவல்ல உங்களுக்கு கிரீன் பார் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெவியா இருக்கு. அப்போ இதோட மீனிங் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா கிரீன் பார் அதிகமா இருந்தால் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸில் 24,000 எது அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கிறது 24,000ல புட் ரைட்டிங் வந்து அதிகமா இருக்கும். அதாவது அந்த லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் மார்க்கெட் எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்க என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, அதே மாதிரி மார்க்கெட் அந்த லெவலுக்கு கீழே போகாது அப்படிங்கிறது ஆப்ஷன் ரைட்டர்ஸ் நம்புறாங்க. ஆப்ஷன் ரைட்டர்ஸ்னா யாரு? செல்லர்ஸ். நல்லா புரிஞ்சு, பையர்ஸ் இல்ல, ஆப்ஷன் ரைட்டர்ஸ். நம்ம பார்க்க போறது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஆப்ஷன் பையர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ். ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது செல்லர்னு சொல்லுவோம். ஓகே, நாம வந்து என்ன பேசிக்கா என்ன பண்றோம்னாக்கா ஆப்ஷன் பை தான் நம்ம பண்றோம். ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ இங்க வந்து அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 24,055ல இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ அவங்க எதிர்பார்க்கிறது அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 24,000 தான். அது அதை தாண்டி கீழே வந்து ஐ மீன் அதை பிரேக் பண்ணி கீழே போகாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. யாரு? ஆப்ஷன் ரைட்டர்ஸ். ஸோ தட் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து நம்புறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நான் இன்னமும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்றேன். அதே மாதிரி ரெட் பார் வந்து அதிகமா இருந்தால் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுக்கோங்க. கிரீன் பார் அதிகமா இருந்தா அது வந்து புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ரெட் பார் அதிகமா இருந்தா அது வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ இந்த ரெட் பார்ல வந்து உங்களுக்கு அதிகமா இருந்தால் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து கால் ரைட்டிங் வந்து அதிகமா இருக்கும். புரிஞ்சுங்களா? இங்க நம்ம என்ன பார்த்தோம்? கிரீன் பார்ல கிரீன் பார் அதிகமா இருந்தால் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து புட் ரேட்டிங் அதிகமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ரெட் பார்ல ரெட் அதிகமா இருந்தால் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் ரைட்டிங் வந்து அதிகமா இருக்கும். அப்போ ஆப்ஷன் பையர்ஸ். ஓகே, இது நம்ம புரிஞ்சுக்கணும். கால் ரைட்டிங். ஓகே, அப்போ என்னன்னா அப்போ அந்த லெவல் வந்து லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அது நம்ம பார்த்துக்கணும். இப்போ என்னன்னா இப்போ எங்கெல்லாம் இருக்கு பாருங்க 24,200 அண்ட் 300 இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் பார் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ அந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அது ஆக்ட் ஆகுது. மேபி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்லர்ஸோட டாமினேஷன் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறதா வந்து அண்டர்ஸ்டாண்டிங். எது 24,200 அல்லது 300 வந்து பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது தான் வந்து இங்க சொல்ல வராங்க. ஸோ இதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணணும். புட் கால் ரேஷியோ வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்தியா விக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, புட் கால் ரேஷியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு கால்குலேஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதில் போனாலே நமக்கு எல்லா விஷயமும் ஓரளவுக்கு கிடைச்சிருது. ஸோ புட் கால் ரேஷியோட ரேஷியோ எவ்வளோ காமிக்குது? 1 காமிக்குது. அப்போ அது வந்து ஒரு நியூட்ரல் பேலன்சிங் தான் அதோட மீனிங். ஸோ பையர் அண்ட் செல்லர் இருவருமே பேலன்சிங்காக வந்து இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் தற்போதைக்கு நியூட்ரல் நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறது இவங்க சொல்ல வராங்க. அப்போ இந்தியா விக்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா 13.1 அப்படிங்கிறது
அப்படி இருக்கனால அதிகப்படியான வாலட்டிலிட்டி வந்து இருக்காது அப்படின்னு இப்போதைக்கு அவங்க சொல்ல வராங்க. பட் அப்படி கிடையாது. மார்க்கெட் இன்னும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஓகே. அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டியது கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சேஞ்ச் எவ்வளோ இருக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சிங் எவ்வளோ இருக்கு. இந்த 2 வேல்யூவும் நீங்க செக் பண்ணணும். கம்பேர் பண்ணணும். இப்போ கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட சேஞ்ச் எவ்வளோ இருக்கு? 1.37 crore. அதே மாதிரி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட சேஞ்ச் பாருங்க 77.52 lakhs. அப்போ புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. 1/2 அதிகமா இருக்கு. அப்போ எந்த பக்கம் உங்களுக்கு சான்சஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ இங்க யார் டாமினேட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸோ ரெட் பார் வந்து அதிகமான ஒரு டாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இன்னமும் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. அதனால உங்களுக்கு மார்க்கெட் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஒருவேளை இந்த 24,000 உடைச்சதுன்னு சொன்னா, இன்னமும் கூட நமக்கு 23,900 அல்லது 23,850 வரைக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் அடுத்தடுத்து இருக்கு அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் எதிர்பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா லைக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த விஷயம் இந்த இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.